அதை நீங்கள் கேளுங்க, ஏன் அனுமதி மறுத்துறாங்க? இப்போ எல்லாத்துக்கும் நீங்கள் உங்கள் ஆளுங்கட்சியில் இருக்கிறபோது நீங்கள் வந்து உங்களுக்கு கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து எல்லா பர்மிஷன் கொடுக்குறீங்கல்ல. அப்போ மற்றவங்க வந்து ஒரு போராடணும்னு சொல்லும்போது, ஒரு பேரணி நடத்தணும்னு சொல்லும்போது ஏன் நீங்கள் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இன்றைக்கி ஏன் சௌமியாவை நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? ஏன்னா உங்களுக்கு சாதகமாக இல்லை. இன்னொன்று வந்து தவறு நடந்திருக்கு. தவறு நடக்கும்போது உங்களால் அதை தட்டி கேட்குறதுக்கு உங்களுக்கு தைரியம் கிடையாது. ஆனால் மற்ற பெண்களுக்கு தைரியம் இருக்கும்போது அதுவும் நீங்கள் தடுக்கிறீங்க. நான் இதே கேட்பேன், இவங்க சொன்ன மாதிரி கனிமொழி எங்கே? ஒவ்வொரு விஷயத்தில் கனிமொழி வந்து முன்னாடி வந்து பேசுகிறாங்கல்ல, எங்கே இருக்காங்க? ஏன் யாருமே வந்து அவங்களுக்கு மகளிர் அணி இங்கே இருக்குல்ல, திமுகவோட மகளிர் அணி ஒன்று இருக்குல்ல, எங்கே இருக்காங்க? நாங்கள் மகளிர் அணி சார்பாக இங்கே உட்காந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறோம், பேசுகிறோம். நாளைக்கு எங்களை கைது பண்ணாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து பேரணிக்கு போவோம். சௌமியாவை வந்து என்னை அரெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, நான் பேரணிக்கு போவேன், போராட்டத்துக்கு போவேன். அரெஸ்ட் ஆனாங்க. நான் சொல்கிறேன், ஏன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம மறுபடியும் இந்த மாதிரி பேரணி நடத்தும் போது, போராட்டம் நடக்கும்போது தமிழிசை சௌந்தரராஜன் அரெஸ்ட் பண்ணாங்க 2 முறை. நாங்கள் அதுக்கு பயப்படலை. ஆனால் உங்கள் சார்பாக எந்த பெண் தெருவுக்கு வந்தா? உங்கள் சார்பாக யார் குரல் கொடுத்தா? யாராவது திமுகலேருந்து இது வரைக்கும் ஒரு பெண் மந்திரி இருக்கட்டும், இல்லை ஒரு எம்பி இருக்கட்டும், ஒரு எம்எல்ஏ இருக்கட்டும், யாராவது குரல் கொடுத்தாங்களா? ஏன் எல்லாரும் மௌனமாக இருக்கீங்க நான் கேட்குறேன். டெக்னிக்கல் எரர்ன்றாங்க. இது மற்ற மாநிலத்தில் பண்ணாம தமிழகத்தில் மட்டும் ஏன் பண்றாங்கன்னு சீமானே கேள்வி கேட்கும். ஏங்க, சீமான் அவர்கள் பற்றி நான் பேச விரும்பலைங்க. சீமான் அவர்கள் வந்து நம்ம மாநில முதலமைச்சர் பார்த்து கேள்வி கேட்டாக்க அது நியாயமாக இருக்கும், சரிங்களா? ஒரு குற்றம் சாட்டணுங்கிறதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். ஸோ சீமான் அவர்களுக்கு நான் பதில் கொடுக்க விரும்பல. ஐபிசி செக்ஷன் பிஎன்எஸ்ல மாற்றப்படும் போது அந்த டெக்னிக்கல் எரரால தான் எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதை எப்படிங்க டெக்னிக்கல் எரரில் ரிலீஸ் ஆகும்? ஹைகோர்ட்டில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஹைகோர்ட்டோடைய ஆர்டர் அதுதானா? ஹைகோர்ட் அப்ரூவ்ட் ஆஃப் தட். ஹேஸ் ஹைகோர்ட் accepted that there's a technical error? நம்ம அது ஒன்று பார்க்கணும்ல. நீங்கள் யார் வேணாலும் நீங்கள் வந்து மனு தாக்கல் பண்ணலாம், சொல்லலாம் இது வந்து டெக்னிக்கல் எரர். பட் ஐ எம் சேயிங் அதுக்கு தானே உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு சட்டம் இருக்குது. நீங்கள் அதுதானே பார்க்கணும். யார் நீங்கள் நடவடிக்கை எடுங்க. அதனால தான் நாங்கள் வந்து நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்காதீங்கன்னு நாங்கள் யாருமே சொல்லலை. நீங்கள் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பாக இருக்கணும், ஒரு பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னா என்ன ஒரு நடவடிக்கை எடுக்கணும், அந்த தாராளமாக எடுங்க. நான் சொல்கிறது ஒன்று, ஒரு எங்கேயாவது நம்ம வீட்டில் ஒரு டேப்பில் வந்து எங்கேயாவது ஒரு லீக்கேஜ் இருந்தால் அதுதான் முதல்ல சீல் பண்ணுவோம். மொத்தமாக மேலேருந்து ஃபுல்லாக விழும்போது அப்புறம் பார்த்துக்கலாங்கிறது கிடையாது. ஸோ எங்கே லீக்கேஜ் இருக்கும் முதல்ல அதை சீல் பண்ணுங்களேன். ஏன் ஒவ்வொரு முறையும் ஒரு பெண் தான் பலியாக்கணுமா இந்த மாதிரி விஷயத்துக்கு? ஒன்றுமே பண்ணலையே. ஸ்டேட் உமன் கமிஷன் இருக்குது, எங்கே இருக்காங்க? அவங்க போனாங்களா? கவர்னர் பார்த்தாங்களா? ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களா? நாங்கள் இதுக்கு அகேன்ஸ்ட் ஆக்ஷன் எடுக்க போகிறோன்னு சொன்னாங்களா? ஒன்றுமே பண்ணலை. எங்கே இருக்காங்க ஸ்டேட் உமன் கமிஷன்? எங்கே இருக்காங்க? ஏன் அங்கே NCWலேருந்து மம்தா குமாரி வந்தாங்க, பாம்பேலேருந்து பிரவீன் தீக்ஷித் வந்தார். அவங்க 2 பேரும் போகும்போது ஏன் ஸ்டேட் கமிஷன்லேருந்து யாருமே போகல? கூட பதில் கொடுத்தாங்களா? எங்கேயாவது பேசினாங்களா? கமிட்டி பேசினாங்களான்னு சொல்கிறேன், எங்கேயுமே பேசல. அப்போ ஸ்டேட் கமிஷன் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும்னா NCW தைரியமாக வந்து நாங்கள் சூமோட்டோ எடுக்கிறோம், இம்மீடியட்டாக ஒரு டீம் கொடுக்குறோன்னா ஏன் ஸ்டேட் கமிஷன்லேருந்து யாருமே போகலை? ஏன்னா யூ கண்ட்ரோல் பை த ஸ்டேட், யூ கண்ட்ரோல் பை த கவர்மெண்ட். அவங்க சொல்கிறதா நம்ம அந்த சட்டம் என்னென்னா, இவங்க என்ன சொல்கிறாங்க, ஆளுங்கட்சி என்ன சொல்லுது, அதுதான் நாங்கள் பண்ணுவோம்னா சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. முக்கியமான விவாதமாக இருக்கு மேடம். பிஜேபி தரப்புலையும் அதை இன்னும் தொடர்ந்து முன்வைக்கிறீங்களா? ஞானசேகருக்கு பின்னணியில் யார் இருப்பாங்கன்னு பிஜேபி தரப்பு? ஆமாங்க, அதுதானே கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். யார் அந்த சார்? சார் சொல்லி தான் விட்டோம். யார் அந்த சார்? எங்கள் போலீஸ் அப்படி பதில் சொல்லலாமா? நான் கேட்குற கேள்வி ஒன்று தான். அவங்க வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை வந்தால் அவங்க இந்த பதில் கொடுப்பாங்களா? அப்போ மட்டும் நடவடிக்கை வேறு மாதிரி இருக்கும்ல. இல்லைங்க, மனிதர்கள் சொல்லும்போது நமக்கு வந்து ஆனால் உணர்வுபூர்வமாக இருக்கிறதுனால தான் நம்ம இங்கே உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கோங்க. எல்லோரும் நாங்கள் வந்து மிஷின் கிடையாதுல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது சிம்பிளான விஷயம், நீங்கள் என்ன சட்டம் இருந்தாலும் சட்டத்துக்கு நேராக எதிராக தான் நடந்திருக்கு இந்த விஷயம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், சரிங்களா? ஆனால் கேட்குற கேள்வி, அவங்க வந்து சட்டத்துக்கு பேப்பரில் எப்படி இருந்தது, வாட்ஸ்அப்பில் எப்படி இருந்தது, குரூப்பில் எப்படி இருந்தது, அதுக்காக தான் இது பண்ணோம்.
உங்கள் வீட்டில் நடந்தால் இது பதில் வருமானா என்னோட கேள்வி அதுதான், வராதுல்ல. அப்போ அந்த குழந்தை உங்கள் வீட்டு குழந்தைன பார்த்துக்கங்கன்னு நான் சொல்கிறேன். மேடம், தேசிய மகளிர் ஆணைய பொறுப்புல இருந்து நீங்க விலகியதுக்கு பிறகு ரொம்ப பெருசா நிகழ்ச்சிகளை பார்க்க முடியல, கட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அழைக்கல அப்படின்றதெல்லாம் பேசி இன்னைக்கு எங்கே இருக்கேன், இன்னைக்கு இங்கே இருக்கேன். நான் எங்கேயுமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்றைக்கி நடந்த விஷயம் வந்து ரொம்ப தவறானது. ஆர்டிகல் 21 கான்ஸ்டிடியூஷன் படி என் அனுமதி இல்லாமல் என் வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணுறது மிகப்பெரிய குற்றமாகும். சரிங்களா? அதுதான் அன்றைக்கி நடந்தது. அதெல்லாம் விட்டாச்சு, அதெல்லாம் தாண்டி போயாச்சு. தவறு நடந்தது, அவங்களும் வந்து மன்னிப்பு கேட்டுட்டாங்க, அது விட்டாச்சு. இதுக்கப்புறம் என்ன புது வருஷத்தில் புதுசாக என்ன பண்ணணும், இன்னும் நல்ல வகையில் இன்னும் என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ண முடியும் அதுதான் பார்த்துட்டு போகணும்னா தவிர கடந்த விஷயம் அப்படி கடந்து போகட்டும். நோ பாயிண்ட்.